ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। அப்போ இந்த வைஷ்ணவ வாழ்க்கை நெறிமுறைகள், நம்முடைய வைஷ்ணவ கலாச்சாரம், நம் வாழ்க்கை நெறிமுறைகள் நம்ம என்னெல்லாம் பின்பற்றணும், இங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு வைஷ்ணவருக்கு அணிகலன் ஆபரணங்களா அமையுதுன்னு போன வகுப்புல பார்த்தோம். அதுல பக்தர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பக்தர்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், நமஸ்காரம் பண்ணணும், பகவானுக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணணும், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும், ஆண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் ஆச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது நேரா நமஸ்காரம் பண்ணணும். இப்ப ஆச்சாரியர் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னா அவருக்கு நேரா நமஸ்காரம் பண்ணணும், ஆச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணணும். பகவானுக்கு நேரா நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பகவானுக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணணும்? அதாவது நமக்கு இடது கை பக்கம் விக்கிரகம் இப்படி இருப்பாங்க, விக்கிரகத்துக்கு முன்னாடி நம்ம சைட்ல இருந்து நமஸ்காரம் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இங்க ஆல்டர் இருக்கு அப்படின்னா, இங்க பகவான் இருக்காருன்னா, ஜெகநாத பல்தேவ புத்திர ராதாகிருஷ்ணன் எப்படி இருக்காருன்னா நம்ம இப்படி நமஸ்காரம் பண்ணணும். இப்படி நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பகவானுக்கு போய் நேரா அப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும். அதாவது பகவானுக்கு முன்னாடி வடக்கு நோக்கி அல்லது நம்மளுடைய இடக்கை பக்கமா நமஸ்காரம் பண்ணணும். ஏதாவது புரிஞ்சுதா? ஏன் பகவானுக்கு நேரா நமஸ்காரம் பண்ணக்கூடாது? ஏன் ஆச்சாரியருக்கு மட்டும் நேரா நமஸ்காரம் பண்ணலாம், பகவானுக்கு மட்டும் ஏன் நேரா நமஸ்காரம் பண்ணக்கூடாது? கோவில்ல போய் பகவானுக்கு நேரா பகவான் படி விளக்கு ஆச்சாரியர்கள் இருப்பாங்க. அப்புறம் சிவா சுகா நாரதா, சிவபெருமான், சுகதேவர், நாரதர், தேவர்கள்லாம் பகவான் தரிசனம் பண்ண காத்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாது நமக்கு பின்னாடி யாரெல்லாம் நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே என்ன படிச்சோம்? நம்ம பாதத்தை யாருக்கு காமிக்க கூடாதுன்னு படிச்சோம். நம்ம பாதத்தை யாருக்கும் காமிக்க கூடாது, பகவான் முன்னாடி யாருக்குமே வைஷ்ணவருக்கு காமிக்க கூடாது. அப்ப நான் பகவானுக்கு முன்னாடி போய் நேரா நமஸ்காரம் பண்ணேன்னா என்னுடைய பாதம் பின்னாடி இருக்கிறவங்க தெரியும். அப்ப அங்க யார் வேணா நிற்கலாம், தேவர்கள், மகாமுனிவர், ரிஷிகள் யார் வேணா நிக்கலாம் பகவானை தரிசனம் பண்ண. நம்ம இந்த ஜடக்கனால் அவங்கள பார்க்க முடியல. சிவ சிவா சுகநாரதா பிரேமிகாதகாதா என்ன சொல்லுது இதுல? பகவானுக்கு கௌர ஆரத்தி பண்ணும்போது அந்த கௌர ஆரத்தியில சிவபெருமான், நாரதர், அப்புறம் சுகதேவ கோஸ்வாமி, சிவா சுகா நாரதா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா இந்த ஜடக்கண்ணால பார்க்க முடியல அவங்கள. நமக்கு பகவானை யார் தரிசனம் பண்றாரு இந்த ஜடக்கண்ணால பார்க்க முடியாது. நம்ம கோயிலுக்கு யார் வேணா போலாம். அங்க பகவான் விக்கிரகம் ஆச்சாரியன் பிரதிஷ்டை பண்ணி, ஆன்மீக குரு பிரதிஷ்டை பண்ண விக்கிரகத்துல பகவான் நித்தியமா இருக்காரு. ஆச்சாரியர் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகத்துல பகவான் நித்தியமா இருக்காரு. அங்க யார் வேணா வரலாம், தேவர்கள் வரலாம், பிரபுபாதர் வரலாம், அந்த முந்தைய ஆச்சாரியர் வரலாம். நமக்கு தெரியாது, ஜடக்கண்ணால பார்க்க முடியாது. நம்ம எல்லாமே இந்த கண்ணால பார்த்தா, இந்த கலியுகத்துல பெரும்பாலும் இந்த கண்ணால பார்த்ததை நம்புறாங்க. ஆனா அப்படி இல்ல. ஆன்மீக விஷயங்களை இந்த கண்ணால பார்த்தாலும் புரிஞ்சுக்க முடியாது, பக்தி இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால பகவானுக்கு முன்னாடி இப்படி நேரடியா நமஸ்காரம் பண்ணக்கூடாது, சைட்ல இருந்து பண்ணணும். ஆச்சாரியருக்கு நேரா பண்ணலாம். சரி, அடுத்தது இந்த கோயில் ஹால்ல எப்படி இருக்கணும்? சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ரஜோகுணம் தமோகுணம் அதிகமாகும் போது கோயில்ல பகவான் இருக்காரு, விக்கிரகம் இருக்குன்னு கூட தெரியாம சத்தம் போடுவோம், சண்டை போட்டுக்கிறோம் இல்லையா? சரி, நம்ம லவுடா சத்தமா பேசுறோம், சண்டை போடுறோம். இது ஒரு நாள் விக்கிரகத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் சண்டை இருக்கலாம், அது பகவான் முன்னாடி சண்டை போடக்கூடாது. இப்போ ஒரு பக்தரை ஏதாவது கேட்கணும், அவர்கிட்ட சண்டை போடணும்னா கூட பகவான் முன்னாடி சண்டை போடக்கூடாது. இந்த டெம்பிள் ஹால்ல இருந்து வெளியில அந்த பக்கமா போய், பிரபு நீங்க எப்படி இப்படி பண்ணலாம், இது தப்பு இல்ல, பிரபுபாதர் இப்படி சொல்லலையே, பிரபுபாதர் இப்படி சொல்லி கொடுக்கல, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, இது தப்பு அப்படின்னு தனி இடத்துல வச்சு பேசலாம். அல்லது மற்ற நம்ம வேற எங்காவது ஹாலில் இல்லாட்டி வெளியில டெம்பிள் கேம்பஸ்க்கு வெளியில போய் பேசலாம். டெம்பிள் ஹாலில் பகவான் படி நம்ம லவுண்டா சத்தம் போடக்கூடாது.
சில நேரம் நம்ம அந்த தவறு பண்ணிடுறோம். ஏன்னா உணர்ச்சி வசப்படுறோம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாலும் பக்தர், அந்த பௌதிக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாலும் பக்தராக முடியாது. அது பௌதிக உணர்ச்சி எதனால வருது? காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ, ரஜோகுணத்தோட உங்களால வருது. இந்த ரஜோகுணம் தமோகுணம் மேலோகும் போது நமக்கு கோபம் வரும்போது நம்ம எங்க இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், யாருக்கிட்ட இருக்கோங்கிறதெல்லாம் மறந்துடுவோம். அப்படியே உணர்ச்சிகளை வந்து படபடன்னு வெளிப்படுத்திடுவோம். ஸோ இதை நம்ம கற்றுக்கணும். கோயிலில் வந்து சத்தம் போடக்கூடாது. அப்புறம் சண்டை போட்டுக்கிறது, சண்டை சச்சரவு, பக்தர்களுக்குள்ள வந்து வாதம் செய்யறது. நீ அப்படி பண்ண, அவர் பண்ணிருக்கலாமே, இவரே அப்படி பண்ணார், எல்லாம் வந்து அந்த ஹாலில் பண்ணக்கூடாது. இதுவும் ரஜோகுணத்தினால வரும். பாருங்க, நமக்கு பக்தியில முன்னேற்றத்துக்கு பெரும் தடையே இந்த ரஜோகுணம் தமோகுணம் தான். இதெல்லாம் குற்றங்கள். இந்த குற்றங்கள் செய்யறதுனாலதான் இதுக்கு வந்து விக்கிரகத்துக்கு பண்ணக்கூடிய அபராதம். ஒரு கோயில்ல விக்கிரகத்தை வச்சுட்டு அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நம்ம சண்டை சச்சரவு பண்ணிக்கிறோம், சண்டை போடுறோம், சத்தமா பேசுறோம், அது அபராதம். அப்ப அபராதம் செய்யும்போது எப்படி நம்ம பக்தியில முன்னேற்றம் அடைய முடியும்? முதல்ல அங்க பகவான் இருக்காரு, நம்பிக்கை இருக்கணும். அப்ப பகவான் முன்னாடி நம்ம இப்படி சத்தம் போட்டு பேசலாமா, சண்டை போடலாமா, சச்சரவு பண்ணிக்கலாமா? கூடாது. இதெல்லாம் பண்றதுனாலதான் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் தடையாது. அப்போ உரத்த குரல்ல பேசுறது, சண்டை போடுறது, அப்புறம் பகவான் முன்னாடி வந்து இன்னொரு பக்தரை வந்து திட்டுறது, பயங்கரமா திட்டுறது. பகவான் முன்னாடி திட்டக்கூடாது. அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் தர்ஷன் பண்ணிட்டு டெம்பிள் ஹால் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம், பிரபு நீங்க இப்படி பண்ணீங்க, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு, அது வந்து பகவான் முன்னாடி திட்டக்கூடாது. ஏன்னா பகவான் சங்கடப்படுவார். என்னடா அவரு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே இல்லையா? இப்ப நம்ம அப்பா முன்னாடி 2 பசங்க சண்டை போட்டா அவருக்கு எப்படி இருக்கும்? சரி, என்னடா அது என் பசங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, அவருக்கு சந்தோஷம் கொடுக்காது இல்லையா? ஆக்சுவலி கோயில்ல நம்ம எதுக்கு இருக்கிறோம்னா பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அங்க பகவான் விக்கிரகம் எதுக்கு வந்திருக்காரு? நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக விக்கிரகமா வந்திருக்காரு. நம்ம அந்த கோயில் ஹாலில் என்ன பண்ணணும்? பகவானை மகிழ்விக்கணும். அப்போ ஒரு 2 பக்தர் சண்டை போட்டுக்கிட்டா எப்படி பகவானுக்கு சந்தோஷமாகும்? 2 பக்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா பகவான் வருத்தப்படுவார். ஐயோ இப்படி பக்குவம் இல்லாம சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்க எப்ப என்கிட்ட வர போறாங்க அப்படின்னு அவர் திருப்தி அடைய மாட்டார். அல்டிமேட்லி பகவான் வந்து வருத்தப்படுவார். ஸோ பகவானை வருத்தப்பட வைக்க வேண்டியதெல்லாம் நம்ம வேலை, பகவானை மகிழ்விக்க வேண்டியது நம்ம வேலை. அதனால யாரையுமே திட்டக்கூடாது, பகவான் முன்னாடி வந்து நம்ம சத்தம் போடக்கூடாது. அப்புறம் கடினமான வார்த்தைகளை பேசுறது, பகவான் முன்னாடி வந்து ரொம்ப கடினமான வார்த்தைகளை திட்டுறது, பேசுறது, அதுவும் பகவானுக்கு பிடிக்காது. இப்படி கோபத்துல கண்ணெல்லாம் சவுந்து பகவான் முன்னாடி வந்துட்டு அந்த பக்தரை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்க, இனி கோயிலுக்கு வரட்டு நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் அப்படின்னு பகவான் முன்னாடி பண்ணக்கூடாது. சில நேரம் ரஜோகுண தமோகத்தெல்லாம் நம்ம பண்ணிடுறோம், பகவான் இருக்கிறதே மறந்துடும். அதான் ரஜோகுணம் கண்ணை மறைக்கும். ரஜோகுணம் என்ன பண்ணுன்னா நம்ம கண்ணை மறைக்கும். அது பக்தியை முன்னேற்றம் பண்ணக்கூடாது. அப்ப விக்கிரகம் முன்னாடி நம்ம யாருமே கடினமான வார்த்தைகளால் பேசக்கூடாது. கடினமான வார்த்தைகளால் கோபத்துல கண்ணெல்லாம் சவுந்து முகம்லாம் மாறி நீ ஒன்று என்ன பண்றோம் பாரு, அந்த மாதிரி ஒரு சுபாவத்தை விக்கிரகத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தக்கூடாது. அப்புறம் விக்கிரகத்துக்கு முன்னாடி பகவானை தவிர வேற யாரையும் புகழக்கூடாது. யாராவது டொனேஷன் கொடுத்து வந்துட்டாரு, ஐயோ உங்களை மாதிரிலாம் யாரும் இல்லைங்க அப்படின்னு பகவான் முன்னாடி அவரை புகழ்றது. அவர் நன்கொடையே கொடுத்திருந்தாலும், அவர் கோயிலுக்கு பெரிய சேவை பண்ணியிருந்தாலும் பகவான் முன்னாடி அவரை புகழக்கூடாது. பகவான் முன்னாடி பகவானைத்தான் புகழணும். பகவான் முன்னாடி வேற யாரையும் புகழக்கூடாது. தூய பக்தர்களை புகழலாம். பகவான் முன்னாடி அவருடைய தூய பக்தர்களை புகழலாம். இப்போ பிரபுபாதரையோ இந்த பக்தி சித்தாந்த மகாராஜரையோ ராமானுஜா அந்த மாதிரி தூய பக்தர்களை புகழலாம். அது பகவானுக்கு இன்னும் சந்தோஷம் தரும். ஆனால் ஒரு சாதாரண மனிதனை பகவான் முன்னாடி புகழக்கூடாது. அடுத்தது கெட்ட வார்த்தை பேசுறது. பகவான் முன்னாடி வந்து கெட்ட வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு ரஜோகுணத்தினால வந்துடும். நம்மளை அறியாம இந்த பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம சுபாவம். இதெல்லாம் பாருங்க, லைஃப் ஆஃப்டர் லைஃப் வந்து காலங்காலமா நம்ம இதயத்தில் படிஞ்சிருக்கு. காலங்காலமா நம்ம இதயத்தில் படிஞ்சிருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பயிற்சி தான். இந்த மாதிரி பக்தர் சங்கத்துல இதெல்லாம் கேட்டுட்டு இதை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். அன்னைக்கு வகுப்புல படிச்சோம், இல்ல பரவாயில்ல, அன்னைக்கு கிளாஸ்ல படிச்சோம், பகவான் முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது அபராதம் ஆயிடும். அப்ப நம்ம எது கோயிலுக்கு போறோம்? பகவானை கருணை கிடைக்கணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும், பக்தியில முன்னேற்றம் அடையணும். இந்த 3 விஷயம் நம்ம டெம்பிள்ல போய், நம்ம கோயில்ல போய் பகவானை தரிசனம் பண்றதுக்கு 3 காரணம். ஒன்று பகவானை கருணை கிடைக்கணும், பகவான் மேல அன்பு அதிகரிக்கணும், அப்புறம் பகவானை திருப்திப்படுத்தணும். அவருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு.
அங்க போயிட்டு நான் வந்து கடினமான வார்த்தைகளை ஒருத்தர் திட்டுறது, கோவப்படுறது, அதெல்லாம் வந்து ரஜோகுணம். இது பண்பு என்ன ஆயிடும்னா என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில கிருஷ்ணன் முன்னேற்றம் தரவே மாட்டேன். ரஜோகுணம் தமோகுணம் போகாம பக்தியில முன்னேற்றம் அடையவே முடியாது. ரஜோகுண தமோகத்தோட வெளிப்பாடுன்னு கோபம், காமம், இதெல்லாம் ரஜோகுண தமோகம். காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ. பொறுத்துக்கு பழகிக்கணும். பொறுத்துக்கு இப்போ நீங்க வந்து அதான் அதுதான் ஏதாவது ஒரு பக்தனுடைய அழகு என்னன்னா பொறுமை. சீதாதேவி வந்து ராட்சசர் மத்தியில் இருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க. ஆமா, யோசிச்சு பாருங்க. ராமருக்கு வந்து அயோத்தியால அரியாசனத்தை உட்கார எல்லா அருகதையும் எல்லா தகுதியும் இருக்கு. அவர் மூத்த பையன். ஆனா கைகை வந்து ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே ராமனுடைய முகம் மாறவே இல்லை. அப்படியே அந்த செந்தாமரை பூ மாதிரி மறந்து விரிந்து இருந்தது. அவர் முகத்துல கோபம் இல்லை, அவர் கண்கள் செவக்கல, சிரிச்சுட்டே அப்படியே ஆகட்டும், அப்பாவுடைய விருப்பம்னா நான் பண்றேன் இல்லைங்களா? இன்னைக்கு எவ்வளவு சகோதரர்கள் வந்து சகோதரருக்குள்ள தன்னுடைய சகோதரனுக்காக சொத்தை நான் எழுதி கொடுத்துட்றேன் வச்சுக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. இவன் ஒரு அடி வாக்கியா தவிர இல்லையா, அப்புறம் இல்லையா? அதனால இதெல்லாம் இந்த பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இது கஷ்டம்தான். பொறுமையா இருக்கிறதும் நிதானமா இருக்கிறதும் சகிப்புத்தன்மை கஷ்டம்தான். ஆனா தொடர்ந்து இந்த பக்தருடைய சரித்திரம் கேட்டே இருக்கும். சீதா தேவி, அப்புறம் வந்து ருக்மணி, அப்புறம் வந்து திரௌபதி, இந்த மாதிரி பாண்டவர்கள், இந்த மாதிரி பக்தருடைய சரித்திரம் கேட்டே இருக்கும்போது நமக்கு பொறுமை வரும். தொடர்ந்து கேட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ண கிருஷ்ணாவோட அனுகிரகம் கிடைக்கும். கிருஷ்ணா வந்து நம்ம முயற்சி பண்ற மாதிரி தான் பாக்குறாரு. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோம். அடுத்தது கிரிட்டிசைஸ் பண்றது, அதாவது குற்றம் சொல்றது தேவர்களை. கிருஷ்ணர் முன்னாடி வந்து தேவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. என்ன இந்த தேவர் அப்படி, என்ன அவர் பெரிய தேவரா, பகவான் தான், பகவானை புகழலாம், தப்பு இல்லை. ஆனா அதே சமயம் நான் பகவானை புகழ்றேங்கிற பேர்ல கோயில் ஹாலில் வந்துட்டு தேவர்களை இகழ்ந்து பேசக்கூடாது. ஏன்னா அவங்களும் சேவகர்கள் தான், தேவர்களும் பகவானுடைய சேவகர்கள் தான். அதனால வகுப்புல நம்ம படிக்கலாம். பாகவதத்துல சில நேரம் இந்திரன் தவறு செஞ்சாரு, பாகவதம் கிளாஸ்ல படிக்கும்போது இந்திரன் தவறு செஞ்சாருன்னு வரும், பிரம்மா தவறு செஞ்சாருன்னு வரும். அது அந்த அந்த தத்துவத்து மூலமா கிருஷ்ணர் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்கிறார். அப்ப அந்த தேவர்கள் ஒரு கருவியா இருக்காங்க. இப்ப பாகவதத்துல இந்திரன் தவறு செஞ்சாருன்னு ஒரு கதை வருதுன்னா அது நமக்கு ஒரு எச்சரிக்கை. இந்திரனே இப்படி நடந்துக்கும் போது நம்மள ஏமாத்துறோம், பிரம்மாவுக்கே இப்படி ஆகும்போது நம்மள என்ன ஆகும்? அப்ப அந்த தேவர்கள் மூலமா பகவான் நமக்கு பாடம் கற்பிச்சு கொடுக்கிறார். ஓகே, அதனால எந்த தேவரையும் நம்ம இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், கணபதி, கார்த்திகை, எந்த தேவரையுமே வந்து நம்ம பகவான் முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அப்புறம் பகவான் முன்னாடி வந்து பௌதிகமான விஷயங்களை பேசணும். பகவான் முன்னாடி வந்து அவருடைய கதைகளை தான் பேசணும். பகவானுடைய லீலைகளை பத்தி பேசலாம், பக்தருடைய சரித்திரம் பேசலாம். அதை விட்டுட்டு எங்க மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க, எங்க மாமனார் அப்படி சொன்னாரு, எங்க நாத்தனார் இப்படி ஆக்கிட்டாங்க, இந்த கதையெல்லாம் பகவான் முன்னாடி வந்து பேசக்கூடாது. இந்த கலியுக புராணம், இந்த கலியுக புராணம் வந்து பகவான் முன்னாடி படிக்கக்கூடாது, பாகவத புராணம் தான் படிக்கணும். கலியுக புராணம் என்னது? அந்த தலைவர் என்ன ஆனாரு, இந்த தலைவர் என்ன ஆனாரு, யார் அரசியல் ஜெயிச்சு வர போறா, எந்த நடிகர் கட்சி தொடங்க போறாரு, இதெல்லாம் நமக்கு பகவான் முன்னாடி தேவையே இல்லாத விஷயம். இது சல்லி பைசாக்கு பக்திக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை பக்திக்கு. அதனால பகவான் முன்னாடி நம்ம பிரஜல்பா, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது பகவான் முன்னாடி. அப்புறம் பொய் சொல்றது பகவான் முன்னாடி வந்துட்டு, பிரபு நீங்க மங்களாரத்துக்கு 5:30 மணிக்கு வர சொன்னீங்க, நான் 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டேன், ஆனா கிளம்புறது 5:30 தான் கிளம்பியிருப்பாங்க. அப்ப பகவான் முன்னாடி வந்து பொய் சொல்லக்கூடாது இல்ல, பகவானுக்கு தெரியுமா இல்லையா நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பிருக்கோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிறோம். பிரபு நான் வந்து அப்பவே கிளம்பிட்டேன், வர வழியில அவர் பார்த்தேன், அப்புறம் அங்கே ஒரே டிராஃபிக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லணும். ஆமா நான் கிளம்ப லேட் பண்ணிட்டேன், தப்பு தான், முடிச்சுதான் என்ன செய்வேன், பிடிச்சி கட்டி வச்சு தோல் உரிக்க போறாங்க, இல்லை ஜெயிலில் அடைக்க போறாங்க இல்லை இல்லையா. ஸோ பகவான் அது குறிப்பா பகவான் முன்னாடி வந்து கோயிலில் வந்து பகவான் வந்து கோயிலில் வந்து கேட்பாங்க, என்ன நீங்க மங்களாரத்தி முடிஞ்சதே போச்சு இப்போ வரீங்க, அது நான் அப்பயே கிளம்பிட்டேன், டயர்ல காத்து இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா. இல்ல அதுவும் கூட புத்திசாலித்தனமா இருந்தா என்ன பண்ணணும், நாளைக்கு காலையில மங்களாரத்திக்கு போறேன், அப்ப காத்து பிடிக்கிற கடையெல்லாம் திறந்திருக்காது, முந்தின நாளே காத்து பிடிச்சி வச்சிருக்கணும். இதுதான் பிளானிங். எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாம எதையும் பண்ணக்கூடாது சரிங்களா. அப்போ நாளைக்கு மங்களாரத்திக்கு போறோம்னா ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கணும், சைக்கிளில் காத்து பிடிச்சி வச்சுக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு கூட எல்லாம் எடுத்து வைக்கிறாங்கல்ல,
சூட்கேஸ் ஃபுல்லாக புடவை எடுத்து வச்சுக்குவாங்க, அப்புறம் லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுக்குவாங்க, சோப் எடுத்து வச்சுக்குவாங்க, பவுட்ரு, கண்ணாடி, சீப்பு எல்லாம் இருக்கா. கல்யாணத்துக்கு 2 நாள் கூட இருக்கணும். ஆனா முன்னாடியே எங்க அம்மா ஊருக்கு 2 நாளுக்கு முன்னாடி ஊருக்கு போனா அதுக்குள்ள எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்வம் வந்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட வரணும். ஓ நாளைக்கு டெம்பிள் போறேன். அப்ப இந்த மாதிரி தான் சில நேரங்கள் பக்தருக்கு ஓவர் ஆர்வமெல்லாம் வரும். யாத்திரைக்கு 2 நாளைக்கு முன்னாடி துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாத்திரைக்கு இன்னும் 2 நாள் இருக்கும். அது பிரம்மச்சேரி என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன சைடு பேக்ல 2 தோத்தி மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் அந்த பெரிய சூட் கேஸ்ல அதுக்கு ஒரு ட்ரெஸ், இதுக்கு ட்ரெஸ், அதை போட்டு அங்கே துவைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, எல்லாத்தையும் போட்டு மெஸ் ஆகும். ஸோ எல்லாமே எளிமையாக வாழ படிச்சுக்கணும், எளிமையாக வாழணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும். எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, இதுதான் நம்ம தத்துவம், புரோபார் சொன்ன தத்துவம். அப்போது இங்கே பகவான் முன்னாடி வந்து பொய் சொல்லக்கூடாது. நான் போன வாரம், நீங்கள் போன வாரம் ஏன் வரல, அது போன வாரம் நான் எந்திரிக்கலாம் நினச்சேன், எந்திரிக்க முடியல, உடம்பெல்லாம் சரியில்லை. அப்புறம் அடுத்த வாரம் அது கிருஷ்ணர் உண்மையாக்கிடுவார். அடுத்த வாரம் கிருஷ்ணர் அதை உண்மையாக்கிடுவார். ஸோ ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எக்காரத்துக்கு கொண்டு நம்ம பகவான்ட்டையும் பக்தர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. அது பொய் சொன்னால் கிருஷ்ணர் அதை உண்மையாக்கிடுவார். பொய் சொன்னால் கிருஷ்ணர் நம்மளோட உண்மையாக்கிடுவார். பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் ஒரு பக்தர் வந்து சாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறார். கோயில் ஹாலில் ஒருத்தர் உட்காந்து சாண்டிங் பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் பேசுறது. அப்போ இவர் என்ன, இந்த மேயர் மாடு நக்கர மாடுக்கு எடுத்த கதை இருக்கும் இல்லையா, இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, மேயர் மாடு போய் நக்கர மாடுக்கு எடுத்து, அவரு பகவான் முன்னாடி உட்காந்து ஏதோ சின்சியரா சாண்ட் பண்ணுவாரு. அவருக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியல, இல்ல பகவான் மேல உள்ள அன்பு ஏதோ ஒன்று சம்திங், அங்க உட்காந்து சின்சியரா சாண்ட் பண்ணுவாரு. இங்க பக்கத்துல போய் அவர்கிட்ட காதுல ஓதுறது, பிரபு அது மாதாஜி அப்படி இப்படி, அவங்க சாண்டிங்கும் போச்சு. நானும் ஜெபம் பண்ணல, வந்தவங்களையும் ஜெபம் பண்ண விடல. ஸோ டாக் நியர்பை டிவோட்டி ஹூ ஆர் சாண்டிங் த ஹோலி நேம் ஆஃப் த லார்ட். பகவான் கிட்ட பக்கத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்கிட்ட போய் பேசக்கூடாது. அது தப்பு, அது பண்ணக்கூடாது. ஒன் மே ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெய்டி. ஒருத்தர் பகவான் பற்றி பேசலாம். என்ன பேசலாம், அந்த இடத்துல யாரோ வந்திருக்காங்க, பகவானை பத்தி சொல்லலாம். இவங்க பூரி ஜெகநாதரா, நாங்கள் இது இந்த மாதிரி விக்கிரகம் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்போ ஒரு 5 நிமிஷம் அந்த கதையை சொல்லணும். இந்த மாதிரி தான் விக்கிரகம் வந்தாங்க. அப்ப அங்க பேசுறோம் பகவான் முன்னாடி, என்ன அவரை பத்தி சொல்றோம், ப்ரீச்சிங் பண்றோம், பிரச்சாரம் பண்ணலாம். பகவான் முன்னாடி வந்துட்டு ஒரு கெஸ்ட் வராங்க, ஒரு விஐபி வராங்க, இல்ல யாரோ ஒரு டோனர் வராங்கன்னா அவங்க கூட்டு வந்து பகவான் முன்னாடி வந்து அவருக்கு சடாரி கொடுத்துட்டு பகவானை பத்தி சொல்லலாம். இந்த 2 விக்கிரகம் கையை உயர்த்திருக்காங்களே, அவங்க யாரு, அவங்க தான் கிருஷ்ண சைத்தன்ய, நித்யானந்த பலராமர். இவங்க வந்து கலியுகத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்கத்தை தோன்றுனாங்க. இவங்க ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். இதெல்லாம் பேசலாம். அதை விட்டுட்டு மாதாஜி நீங்க அன்னைக்கு கட்டி இந்த சாரி நல்லா இருந்தது, எங்க வாங்கினீங்க, சுப்பம்மாக்கா நீ நொத்த சேலை ரொம்ப சின்னாக்குதே, அதனை எண்ணிக்கை ஏத்துதே, நீங்க கட்டின புடவை ரொம்ப நல்லா இருந்தது, எங்க வாங்கினீங்க, அதெல்லாம் பகவான் முன்னாடி பண்ணக்கூடாது. பகவான் முன்னாடி அவரை பத்தி மட்டும் தான் பேசணும். ஸோ ஒன் மே ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி டெய்டி டு கெஸ்ட் ஆர் டிவோட்டி இன் இட் ஹெல்ப் இன் ப்ரீச்சிங் ஆர் என்ஹான்சிங் தேர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். அது பிரச்சாரத்துக்காகவோ அல்லது கிருஷ்ண உணர்வு வளர்க்கறதுக்காகவோ இருக்கலாம். பட் ஆல் த டாக் ஷுட் பி கண்டக்டட் அவுட் சைட் த டெம்பிள். வேற என்ன பேசினாலும் கோயிலுக்கு வெளியில போய் பேசணும். புடவை பத்தி பேசணுமா கோயிலுக்கு வெளியில போயிடணும், அவ்வளவுதான். பகவானை பத்தி பேசினா கோயிலுக்குள்ள பேசிக்கலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து டெய்டிஸ் முன்னாடி, விக்கிரகத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த விக்கிரகத்துல பகவான் அமர்ந்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் நம்ம பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம நினைக்க வேண்டாம் அந்த விக்கிரகம் ஒன்று பார்க்காதுங்களா, அவரே விக்கிரகாச்சு எங்க பார்க்க போறான்னு நினைக்க வேண்டாம். அப்படின்னா நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அங்க விக்கிரகம் இருக்காரு, நான் பண்றது ஒன்றும் அவருக்கு தெரியாது, அவர் விக்கிரகம் தானே நினைச்சா அது முட்டாள்தனம். அப்படின்னா எனக்கு அந்த விக்கிரகத்து மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு பகவான் நம்பிக்கை இருந்தா, ஐயோ இங்க பகவான் இருக்காரு, நான் சத்தம் போட்டு பேசிட்டேனே, ஐயோ நான் கோவப்பட்டுட்டேனே அப்படின்னு பயம், குற்ற உணர்ச்சி, பயம் வரணும். கோயிலுக்குள்ள வந்தா டெம்பிள் ஹால் என்ட்ரான பயம் வரணும். பகவான் முன்னாடி நான் வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப கான்சியஸ்னஸா இருக்கணும், உணர்வோடு இருக்கணும் பகவான் முன்னாடி. தென் அது மாதிரி பக்தி ரசாமிரத சிந்து, பக்தி ரசாம் சிந்து புக்ல 8th சாப்டர்ல ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷனே கொடுத்திருக்காங்க. பகவான் முன்னாடி என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு, என்னென்ன குற்றங்களை தவிர்க்கணும். வேத சாஸ்திரங்களில் பகவானுக்குரிய பக்தி தொண்டில் தவிர்க்கப்பட வேண்டியவையாக பின்வரும் 32 குற்றங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. பகவான் முன்னாடி இந்த 32 குற்றத்தை பண்ணக்கூடாது. என்னென்னது? 1, பகவானின் ஆலயத்துக்குள் ஒருவன் மோட்டார் சைக்கிளோ பல்லக்கிலோ காலனியோடு செல்லக்கூடாது. நீங்க கோயில் டெம்பிள் இருக்குன்னா டெம்பிள் அவுட் சைட்ல பார்க்கிங் ஏரியா இருக்கும், அது வரைக்கும் நம்ம மோட்டார் சைக்கிள் போகலாம். நேராக கொண்டு கோயிலுக்குள்ளே விடுறது அது பண்ணக்கூடாது. மோட்டார் சைக்கிளை கொண்டு நேரம் விட்டா பகவான் மேலே ஏற்றிடுவாங்க உங்களுக்கு, அப்படி பண்ணக்கூடாது. அந்த கேம்பஸ் அந்த இடம் வந்துருச்சா, அதுக்கு பார்க்கிங்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே பார்க் பண்ணணும்.
செப்பல் ஸ்டாண்டுன்னு இருக்கு, அங்கே செப்பல் ஸ்டாண்டு கொண்டு போய் நேராக பகவான் விற்கிறதுக்கு முன்னாடி விடுறது. அது பண்ணக்கூடாது. இதெல்லாம் அப்பன் சக்தி, இதெல்லாம் அபராதம். அங்கே பகவான் உட்காந்துருக்காரு, அவருக்கு நேராக போய் மோட்டார் சைக்கிளில் இருக்கிறது. ஒரு காலத்தில் பல்லக்கில் போவாங்க, ராஜா ராணி எல்லாம் பல்லக்கில் போவாங்க. அதனால தான் இங்கே அது சொல்லியிருக்கு, பல்லக்கு பகவான் முன்னாடி போய் பல்லக்கில் இறங்கக்கூடாது. நீ இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருந்தாலும் பகவான் முன்னாடி போய் பல்லக்கில் இறங்கக்கூடாது. ரொம்ப வெளியில் இறங்கிட்டு கோயிலுக்கு வெளியிலே பல்லக்கில் இறங்கி அப்புறம் நடந்து வரணும். அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்ணாரு, அவருக்கு தங்க தேர் இருக்கு, ஆனால் அவர் காலில் நடந்து போனார் கோயிலுக்கு. அவருக்கு சேவை பண்ண 1000 பேர் இருக்காங்க, அவர் போய் கோயிலை சுத்தப்படுத்தினாரு இல்லையா? அம்பரீஷ் வந்து உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாரு. நம்ம ஒன்றும் இல்லாத அன்னக்காவடிங்க. அம்பரீஷர் உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாரு, அவரு தங்க தேர்லாம் பயன்படுத்தாம கோயிலுக்கு நடந்தே போயிருக்காரு. நமக்கு அப்படியே வண்டியில தூக்கி பவானி வரணும், வந்து நேராக கோயில் முன்னாடி கொண்டு விடணும். நோ. ஸோ நம்ம இதை வந்து கவனம், பகவான் முன்னாடி போய் வண்டி நிப்பாட்டக்கூடாது, தள்ளி நிப்பாட்டணும். ஜென்மாஷ்டமி, ரத யாத்ரா போன்ற விழாக்கள் கொண்டாட ஒருவன் தவறக்கூடாது. என்ன காரணம் இருந்தாலும் கோயிலில் ஃபெஸ்டிவல் அவாய்ட் பண்ணக்கூடாது. பண்டிகைகள் திருவிழாக்கள் வந்து தவிர்க்கவே கூடாது. ஜென்மாஷ்டமி, ரத யாத்ரா, இந்த மாதிரி ராமநவமி, நரசிம்ம சதுர்தசி, இந்த மாதிரி பண்டிகைலாம் வருது இல்லையா, இதை அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் வரலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அது தலை போகிற காரியமாக இருந்தாலும் வந்து ஓகே, இது வந்து இன்னைக்கு ஜென்மாஷ்டமி, வேற ஒரு வேலையும் கிடையாது. இதுதான் ப்ரிப்பரேஸ் ஃபர்ஸ்ட் உருது இதுதான். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் பத்திரிக்கை கொடுத்துட்டாரு, என்ன சொல்லுவோம் நம்ம, கவலையப்படாதீங்க, நான் வந்து கல்யாணம் என்ன இவங்க போலாம் கல்யாணமே நடக்காத மாதிரி நான் வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்றேன். அந்த மாப்பிள்ளை சொல்லுவார், நீங்க வந்து தாலி எடுத்து கொடுக்கல நான் தாலியை கட்ட மாட்டேங்க, நீங்க வந்தால் தான் கட்டுவேன். பொண்ணு சொல்லுவா, அப்பதான் எனக்கு தாலியை கட்டிக்குவேன். நோ, அப்படிலாம் கிடையாது. இங்க யாருக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. முகூர்த்தம் வந்து ஐயர் முகூர்த்துக்கு தாலியாச்சு, மாப்பிள்ளை எங்க பொங்க பொண்ணை கொண்டாங்கோ, தாலியை கொண்டாங்கோ, அங்க ஐயர் கத்திட்டு இருப்பாரு இல்லையா? யாருக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல எப்படி நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த கல்யாணத்துக்கு போய் ஆகணும், இந்த கிரகப்பிரவேசத்துக்கு போய் ஆகணும். நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனோம் ஒரு கல்யாணத்துக்கு. அந்த மாதிரி உலகத்துல யாரும் போயிருப்பாரு இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் இல்லை. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ நம்ம பகவானுடைய திருவிழா, இன்னும் ஜென்மாஷ்டமிக்கு 1 மாசம் இருக்கு, ஆனா இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. நாளை எண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜென்மாஷ்டமி இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, 20 நாள் தான் இருக்கு, 10 நாள் தான் இருக்கு. அந்த அதான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். இன்னும் கிருஷ்ண ஜெயந்திக்கு 20 நாள் தான் இருக்கு, 30 நாள் தான் இருக்கு, நமக்கு என்ன சேவை பண்ண போறோம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டிக்கிட்டே இருக்கணும். அதனால அதுக்கு நான் போன வருஷம் இது பண்ணேன், அதை விட இந்த வருஷம் நிறைய பண்ணணும், எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் சர்வீஸ் கொடுங்க, எனக்கு நிறைய சேவை கொடுங்க, நான் 2 நாளைக்கு தூங்காம சர்வீஸ் பண்றேன், அப்படியெல்லாம் பிளான் போடணும். ஜென்மாஷ்டமி இங்க ஜென்மாஷ்டமிக்கு ஆளை தேடணும், இங்க காணாம போயிட்டாங்க இல்லையா? எஸ், இப்ப எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அப்போ இந்த ஜென்மாஷ்டமி, ரத யாத்திரை, இந்த பண்டிகைகளை வந்து உற்சாகமா கொண்டாடணும். திருமூர்த்தத்தின் முன்பு விழுந்து வணங்குவதை தவிர்க்க கூடாது. எப்போ டெம்பிள்ல வந்தாலும் பகவான் முன்னாடி விழுந்து நமஸ்கரிக்க தவறவே கூடாது. அன்லஸ் ஸ்கிரீன் போட்டிருந்தா, ஸ்கிரீன் திற போட்டிருந்தா நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஸ்கிரீன் எப்ப திறந்திருந்தாலும் பகவான் முன்னாடி நமஸ்காரம் பண்ண தவறவே கூடாது. உணவு உண்ட பின்னர் கைகால் கழுவாது ஒருவன் பகவானை வழிபட கோயிலுக்குள் செல்லக்கூடாது. பிரசாதம் சாப்பிட்டுட்டு கை கால் கழுவாம கோயிலுக்குள்ள போகக்கூடாது. அப்புறம் அங்க போய் பகவான் முன்னாடி போய் ஏப்பம்லாம் விடக்கூடாது. நல்ல கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு அங்க போய் பகவான் முன்னாடி முன்னாடி கேஸ் பின்னாடி கேஸ் எல்லாம் விடக்கூடாது. அது அப்பன் சாட்சி, அபராதம். பகவான் முன்னாடி அதுதான் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ. ஞாபகம் வந்துருச்சா? அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? பகவான் முன்னாடி போய் முன்னாடி பின்னாடி எல்லாம் கேஸ் விடக்கூடாது. அடுத்தது, தீட்டுப்பட்ட ஒருவன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது. வேத சாஸ்திரப்படி ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டால் அந்த குடும்பத்தினர் சில நாட்களுக்கு தீட்டுப்பட்டவர்கள் ஆகின்றனர். பிராமணர்களுக்கு 12 நாட்கள் தீட்டாகும், சத்திரர்களுக்கு வைசியர்களுக்கு 15 நாட்கள், சூதரர்களுக்கு 30 நாட்கள் தீட்டாகும். ஸோ ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு தீட்டு இருக்கு. அந்த தீட்டு முடியறவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. விக்கிரகத்துக்கு சேவையில நேரடியாக ஈடுபடக்கூடாது. நீங்க இந்த வைசியர்களா? இப்ப நீங்க கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த சுபகாரி முடிகிற வரைக்கும் தான். சுபகாரி முடிஞ்சிச்சுன்னா நீங்க கோயிலுக்கு வரலாம், நாளைக்கே வரலாம். ஆமா, சரிங்களா? அடுத்தது, ஒருவன் கையினால் வணங்கக்கூடாது. சல்யூட் அடிக்கிறது, கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஜெய் ஜெகநாத், இப்படி சல்யூட் எல்லாம் அடிக்கிறது இல்ல. கையினால் வணங்கக்கூடாது. கிருஷ்ணரின் முன்னால் ஒருவன் சுற்றி கொள்ளக்கூடாது. கிருஷ்ணருக்கு பாத்தீங்கன்னா சில கோயில் போல அவன் தன்னைத்தானே சுத்திட்டு இருப்பான். பாத்திருக்கீங்களா? இந்த வெளி கோயில் எல்லாம் பாக்கலாம். வெளி கோயில் எல்லாம் போனீங்கன்னா பகவானும் சுத்தி வர மாட்டான், அவன் தன்னை தானே சுத்திக்கிட்டு இருப்பான்.
அந்த மாதிரி சில மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் ஏன் பண்றோன்னு தெரியாது. கோயில்ல போய் ஏதாவது பண்ணுவாங்க, ஏன் பண்றோன்னு தெரியாது. சும்மா இப்படி இப்படி கண்ணத்துல போட்டு அவங்களே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அங்க பகவானை தான் சுத்தி வரணும், நம்மள தானித்து சுத்தி கூடாது. அப்புறம் கோவிலை சுற்றி வலம் வருதல் என்பது ஒருவன் திருமூர்த்தியின் வலதுகை பகுதியிலிருந்து ஆரம்பித்து வலம் வர வேண்டும் என்பதாகும். அதுவும் கோயிலின் வெளிப்பிரகாரத்தை ஒரு நாளைக்கு 3 முறை சுற்றி வலம் வருதல் வேண்டும். கோயிலை வந்து கிளாக் வைஸா சுத்தணும். இப்போ இங்க பகவான் இருக்காருன்னா இப்படி நம்ம சுத்தி வரணும், கிளாக் வைஸா. இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடாது. எதுவுமே இடதுபுறம் பண்ணக்கூடாது. இடதுபுறம் எல்லாம் எப்ப பண்ணுவாங்க? ஒருத்தர் இறந்த வீட்டுல தான் எல்லாமே இடதுகை பக்கம் பண்ணுவாங்க. நம்ம சில பக்தர் என்ன பண்ணுவாங்க, பிரசாதம் பரிமாறும் போது இப்படி போடாம இப்படி போடுவாங்க. இப்படி போடக்கூடாது. இது வந்து பிண்ட தர்ப்பணம் பண்றது. ஒருத்தர் இறந்து போன பிண்ட தர்ப்பணம் தான் இப்படி போடுவாங்க, இப்படி இடதுகை பக்கம் போடுவாங்க. நம்ம எப்பவுமே வலதுகை பக்கம் பரிமாறணும். சுற்றி வருது எல்லாமே வலம் வரணும். வலம் வந்து சுத்துறதா மங்களம், இடதுபுறம் சுத்துறது அமங்கலம். புரிஞ்சுங்களா? எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்ணக்கூடாது, கிளாக் வைஸ்ல பண்ணணும். அப்புறம் திருமூர்த்தத்தின் முன்பு கால்களை அகலமாக விரித்து கொண்டு நிற்கக்கூடாது. அப்படியே கை காலை நீட்டிட்டு அப்படி நிக்கிறது, அப்படிலாம் நிற்கக்கூடாது. பவ்யமா நிக்கணும், பணிவா நிக்கணும். பகவான் முன்னாடி வந்து காலை நீட்டி வச்சுட்டு நிற்கக்கூடாது. அப்புறம் கிருஷ்ணரின் திருமூர்த்தத்தின் முன்பு படுக்கக்கூடாது. பகவான் முன்னாடி படுத்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்கிரீன் போட்டுருந்தா டெம்பிள் ஹாலில் படுத்துக்கலாம். ஸ்கிரீன் போட்டாச்சுன்னா ஓகே, டெம்பிள் ஹாலில் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஸ்கிரீன் திறந்து இருந்ததுன்னா, திரை திறந்து இருந்தா அங்க பகவான் முன்னாடி படுத்துட்டு இருக்கக்கூடாது. ரங்கநாதர் பள்ளி ஒன்று இருக்காது, நம்ம அங்க பள்ளி கொள்ளக்கூடாது. புரிஞ்சுங்களா? அவர் பள்ளி ஒன்று இருக்கலாம், பகவானே படுத்திருக்காரு, நான் ஏன் படுக்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாதுங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது அங்கே பிரசாதத்தை வாங்கி உண்ணக்கூடாது. பகவான் முன்னாடி வாங்கி சாப்பிடக்கூடாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஸ்ரீ சம்பிரதாயத்துல கோயில்ல வச்சே பிரசாதம் கொடுத்து அங்கேயே சாப்பிட சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? டெம்பிள்ல பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு வந்துட்டு அந்த மண்டபத்துல அங்கேயே சாப்பிட சொல்லுவாங்க. கை இப்படி 2 கை சேர்த்து வாங்கணும், வாங்கி அங்கேயே சாப்பிடணும். ஆனா நம்மளுடைய கௌடி வைஷ்ணவத்துல அது பண்ணக்கூடாது. இப்படி ஹரே கிருஷ்ணா, இப்படி என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன பேசினா? பிரசாதம் எங்க? ஸ்ரீ சம்பிரதாய கோயில்ல போனா, ஸ்ரீ சம்பிரதாய கோயில்ல போனா அங்க டெம்பிளே பிரசாதம் சாப்பிடுறோம். பகவான் திரை இருந்தாலும் அங்க பிரசாதம் சாப்பிடுறோம். பட் நம்ம சம்பிரதாயத்துல அதாவது அப்ப என்ன அர்த்தம்னா, சம்பிரதாயம் சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப நம்ம சம்பிரதாயத்துல பகவான் படி தோல்ல துண்டு போட்டு போலாம். நம்ம பக்தர்கள் என்ன பண்றாங்க, தோல்ல துண்டு போட்டிருக்காங்க, நமஸ்காரம் பண்றாங்க, போலாம். ஆனா ஸ்ரீ சம்பிரதாயத்துல தோல்ல துண்டு முதல்ல எடுப்பாங்க, அதை பார்த்தோன்னே எடுப்பாங்க. அப்போ சில சின்ன சின்ன வேறுபாடுகள் சம்பிரதாயத்துக்குள்ள இருக்கு. ஸ்ரீ சம்பிரதாயம், ராமானுஜ சம்பிரதாயம், அங்க பாதி கோயிலே பிரசாதம் சாப்பிடுவாங்க. கோயில வந்து பகவான் நிவேதனம் பண்ணிட்டு வந்துட்டு பாசுரங்கள்லாம் பாடிட்டு பிராமணர்கள்லாம் எல்லா பக்தர்கள் வரிசையில் நிற்பாங்க. ஒருத்தருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வராங்க, நீ அங்கேயே சாப்பிடலாம். ஆனா நம்ம கோயில்ல அப்படி அலோடு இல்லை. நம்ம கோயில்ல பகவான் பண்ணி சாப்பிடக்கூடாது. திரை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்றோம். சரி, அப்புறம் பொய் சொல்லக்கூடாது, அது பார்த்துட்டோம். உறக்க கத்தி பேசக்கூடாது பார்த்துட்டோம். பிறருடன் பேசி கொண்டு இருக்கக்கூடாது பார்த்துட்டோம். திருமுகத்துக்கு முன்பு கூக்குரல் இட்டு ஓலை விடுறது. பகவான் பண்ணி வந்து நரி மாதிரிலாம் ஓலை விடக்கூடாது. கொட்டாய் விடுறது, ஊழ விடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருவர் அங்க சண்டை போடக்கூடாது. ஒருவர் அங்கு ஒருவர் இன்னொருத்தரை தாண்டக்கூடாது. ஒரு நபர்களை மட்டுமல்ல, பகவான் முன்னாடி சரி யாரையுமே நம்ம தாண்டக்கூடாது. பக்தர்களை தாண்டி போறது, கர்த்தால தாண்டி போறது, மிருதகத்தை தாண்டி போறது, புஸ்தகத்தை தாண்டி போறது, காய்கறியை தாண்டி எதையுமே தாண்டி போகக்கூடாது. எதையுமே தாண்டக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அந்த பொருட்கள்லாம் பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்துறது. கண்ணுக்குட்டியை தாண்டது, கண்ணுக்குட்டியுடைய கயிறை தாண்டது, பசுமாட்டை தாண்டது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. எதையுமே தாண்டக்கூடாது. அது வழி இருக்கா நம்ம சுத்தி வரணும், தாண்டி போகக்கூடாது. அப்புறம் அங்கேயே பிச்சைக்காரனுக்கு தானம் கொடுக்கக்கூடாது. பகவான் முன்னாடி பிச்சைக்காரனுக்கு கூப்பிட்டு தானம் போடக்கூடாது. ஸ்கிரீன் எல்லாம் போட்டு பிரசாதம் கொடுக்கலாம். ஒருவன் மற்றவரிடம் கடுமையாக பேசக்கூடாது, அது பார்த்துட்டோம். அங்கே ஒருவன் சால்வை போன்றவற்றை போத்தி கொள்ளக்கூடாது. பகவான் முன்னாடி சால்வை எல்லாம் போத்தி கூடாது. பெரிய ஜமீன்தார் நினைப்பெல்லாம் வேண்டாம். பகவான் முன்னாடி ரொம்ப பணிவா இருக்கும். அப்புறம் அங்கே ஒருவர் மற்றவரை புகழ்ந்து பேசக்கூடாது, அது பேசி பார்த்துட்டோம். கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாது. அபான வாயு வெளிப்படுத்தக்கூடாது. தனக்குரிய வசதியை கொண்டு ஒருவன் திருமூர்த்தத்தை வழிபடாமல் இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பகவானை வழிபடலாம். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா, எனக்கு ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுங்கிறாரு.
புரோபா எழுதியிருக்காரு. புரோபா என்ன சொல்றாருன்னா, இங்க பகவத்கீதையில் ஒருவன் சிறிதளவு நீரோ அல்லது இலையோ அளித்து வணங்கினால் கூட பகவான் திருப்தி அடைகிறார் என்று கூறுகிறார். இந்த கூற்றை எல்லோருக்கும் பொருந்துமா? இல்ல. அதற்காக ஒருவன் பெரும் பணக்காரன் பகவானுக்கு சிறிதளவு நீரோ இலையோ அளித்து பூஜிக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. நான் பெரிய பணக்காரனா இருக்கேன், ஆனா கிருஷ்ணர் கீதையில சொல்லிக்கிற வாழைப்பழம் கொடுத்தா போதுன்னு. ஆனா நான் பாசுமதி அரிசி போட்டு சாப்பிட்டு இருப்பேன். நான் பாசுமதி அரிசியில பிரியாணி பண்ணி சாப்பிட்டு கிருஷ்ணருக்கு 2 வாழைப்பழம் கொடுக்கறது, இது ஏமாத்து வேலை இல்லையா? எனக்கு ரொம்ப வசதி இருக்குன்னா நான் பகவானுக்கு பெரிய விருந்து செஞ்சு கொடுக்கலாம். எனக்கு வசதி இல்லையா 2 வாழைப்பழம் கொடுக்கலாம். ஸோ அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பகவானை வழிபடணும். அவனுக்கு போதுமான வசதி இருந்தால் அவன் திருமூர்த்தத்தை நன்கு அலங்கரித்து நறுமண மலர்களையும் சுவையான உணவுகளையும் படைத்து எல்லா விழாக்களையும் கொண்டாட வேண்டும். பகவானுக்கு சிறிதளவு நீரும் இலையும் அளித்துவிட்டு தனது புலந்திற்காக பொருள் அனைத்தையும் செலவிடக்கூடாது. தென் கிருஷ்ணருக்கு அளிக்காத ஒருவன் எதையும் உண்ணக்கூடாது. கிருஷ்ணருக்கு கொடுக்காம ஒருத்தர் எதையும் சாப்பிடக்கூடாது. யார் உதாரணமா பார்த்ததுக்கு? கிருஷ்ணருக்கு கொடுக்காம சாப்பிட்டதுனால வாழ்நாள் முழுதும் சாப்பிடும். பக்தி சித்தாந்த மகாராஜ் மாம்பழம் சின்ன வயசுல தெரியாம சாப்பிட்டாரு. அப்போ அப்பா சொன்னார், பக்தி வினோத் தாக்கூர், விமல் பிரசாத், இந்த மாம்பழம் ஜெகநாதருக்காக வச்சிருந்தேன், போகாது, அவர் நீ ஆஃபர் பண்ணவே இல்லை, நீ பகவானுக்கு படைக்கவே இல்லை, அது நீ சாப்பிட்டுட்டேன்னதும் அன்னைக்கு அந்த குழந்தை 5 வயசு, அன்னைக்கு அவர் முடிவு பண்ணாரு, என் வாழ்க்கையில மாம்பழமே சாப்பிட மாட்டேன். அவர் கடைசி நான் இந்த உலகத்தை விட்டு மறையிற வரைக்கும் மாம்பழம் சாப்பிடல. சீடர்கள் யாராவது தெரியாம கொண்டு மாம்பழம் கொடுத்துட்டாங்கன்னா அவர் சொல்லுவார், நான் ஒரு அபராதி, எனக்கு மாம்பழம் சாப்பிட அருகதை இல்லைன்னு சொல்லுவார். அந்த வைராக்கியம். லக்ஷ்மணன் சுக்ரீவனை கூப்பிடுறதுக்காக போறாரு. ராமருக்கு வாக்கு கொடுத்திருந்தார்ல, இந்த மாதிரி நான் சீதையை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், நீங்க வாலியை கொண்டுட்டீங்கன்னா நான் சீதையை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ராமருக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு சுக்ரீவன். ராமரும் வாலியை கொண்டுட்டாரு. அப்புறம் மழைக்காலம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு மாசம் கேப் ஆயிடுச்சு, மழையெல்லாம் நின்று போச்சு, சுக்ரீவன் வரவே இல்லை. அப்ப ராமர் லக்ஷ்மணன் அனுப்புறாரு. லக்ஷ்மணனுக்கு பயங்கர கோபம், நான் போய் சுக்ரீவனை கொண்டுட்டு வரேன்னு. லக்ஷ்மணா அவசரப்படாத, ஃபர்ஸ்ட் ராமர் உன்னை பார்க்கணும்னு சொன்னார், சொல்லி கூட்டிட்டு வா, அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். லக்ஷ்மணன் கோபமா போறாரு. லக்ஷ்மணன் சமாதானப்படுத்துறதுக்காக லக்ஷ்மணன் அந்த கிஷ்கிந்தைக்குள்ள நுழையும் போது வானரங்கள்லாம் பயந்து இங்கேயும் ஓடுறாங்க. லக்ஷ்மணன் அவ்வளவு கோபமா போறாரு. அப்படி நடந்து வரும்போது சைட்ல உள்ள மரங்கள்லாம் தெரிச்சு விழுகுதான் லக்ஷ்மணோட கோபத்துல. அவர் ஒரு ஸ்டெப்லையும் மரம்லாம் அப்படி தெரிச்சு வேரோட முறிஞ்சு விழுகுது. அவ்வளவு கோபம் லக்ஷ்மணன். ஏன்னா பகவானுடைய சேவையில யாராவது தொந்தரவு பண்ணாலோ, பகவானை யாராவது கஷ்டப்படுத்தினாலோ லக்ஷ்மணனுக்கு பொறுத்துக்க முடியாது. இமிடியட்லி லக்ஷ்மணன் கோபம் உடனே. சோ லக்ஷ்மணன் கோபமா நின்று இருக்காரு. சுக்ரீவனை எழுப்ப முடியல. கடைசியில அனுமான் அங்கதெல்லாம் சேர்ந்து ஒரு வழியா சுக்ரீவனை எழுப்புனாங்க. அப்ப தாரா லக்ஷ்மணனை சமாதானப்படுத்துறதுக்காக கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சு எடுத்துட்டு வராங்க. பழங்கள், மாம்பழம், வாழைப்பழம் எல்லாம் வச்சு லக்ஷ்மணன் கொடுக்குறாங்க. அப்ப லக்ஷ்மணன் சொல்றாரு, இது பிரசாதம் இல்ல, இது என் ராமர் சாப்பிடல, இது இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நீங்க கொடுக்கறது இந்த நாய் சாப்பிட்ட மலை மாதிரி இருக்குங்க. பரமனுண்ட எச்சிலை நொச்சினேன் நொச்சில்லை, நாயுண்ட மலமே அது. நமக்கு நல்ல ஒரு கடையில லைட்டா ஸ்வீட்ஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியணும், அது மலமா தான் தெரியணும். ஏன்னா அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணலையே, பகவானுக்கு ஆஃபர் பண்ணல. சோ லக்ஷ்மணன் என்ன சொல்றாரு, பகவானுக்கு படைக்காத உணவு நாயுண்ட மலம்னு சொல்றாரு. பரமனுண்ட எச்சிலை நொச்சினேன் நொச்சில்லை. பரமன் சாப்பிட்ட, பகவான் சாப்பிட்ட எச்சில் மகா பிரசாதத்தை நான் சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா அது நாயுண்ட மலம்ங்கிறது. அது யாரோ, அதாவது மலத்தை யாரா தொடுவாங்களா, அதுல நாயுண்ட மலம்னு சொல்ற. அப்ப எவ்வளவு அருவருப்பா பாக்குறாரு அது. இந்த ஒரு கான்சியஸ்னஸ் நம்ம டெவலப் பண்ணணும். இது பிரசாதம் இல்லைன்னா எனக்கு வேண்டாம், அது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அது கிருஷ்ண உணர்வுக்கு பெரும் ஆபத்து. பக்தர் அல்லாதவங்க கையில சமைச்சு சாப்பிடுறது, வாங்கி சாப்பிடுறது நம்ம உணர்வே பாதிக்கும். அதனால பகவானுக்கு நிவேதனம் செய்யாத உணவு சமைக்கப்பட்ட கிருஷ்ணருக்கு படிச்சோம். கிருஷ்ணருக்கு அளிக்காத ஒருவன் எதையும் உண்ணக்கூடாது. காலத்திற்கேற்ப புதிதாக விளைந்த கனிகளையும் தானியங்களையும் ஒருவன் முதலில் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க தவறக்கூடாது. இப்ப மே மாசம் மேங்கோ சீசன். சோ ஃபர்ஸ்ட் மேங்கோ கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணணும். அடுத்து நாவல் சீசன், ஃபர்ஸ்ட் நாவல் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணணும். என்ன இந்த சீசன்ல எது பெஸ்ட் ஃப்ரூட்டோ அது கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பிரசாதமா எடுத்துக்கணும். இனிமே இப்ப எப்படி நாம தான் சாப்பிட போறோம், கிருஷ்ணருக்கு 2 பழம் கொடுத்து நம்ம ஒரு டஜன் பழம் சாப்பிட போறோம். அது 2 பழம் கொடுக்கறது என்ன பிரச்சனை இருக்கு? ரொம்ப அதான் கேட்பாரு, நீ ஒரு டஜன் பழம் சாப்பிட போற, கிருஷ்ணருக்கு 2 பழம் கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை இல்லையா? காலத்துக்கு படிச்சிட்டோம். உணவு சமைக்கப்பட்டவுடன் அது முதலில் பகவானுடைய விக்கிரகத்துக்கு படைக்கப்படாது, பிறருக்கு வழங்கக்கூடாது.
பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். திருமூர்த்தத்தின் முன்பு, பகவானுடைய விக்கிரகத்துக்கு முன்பு முதுகை காட்டி கொண்டு உட்காரக்கூடாது. என்னையும் பாரு, என் முதுகையும் பாருன்னு. பகவான் முன்னாடி முதுகு காமிச்சுலாம் உட்காரக்கூடாது. ஒருவன் ஆன்மீக குருவை மௌனமாக வணங்கக்கூடாது. அதாவது ஆன்மீக குருவை வணங்கும் போது ஒருவன் வழிபாட்டினை உறக்க இசைத்தல் வேண்டும். நீங்க பாருங்க, பிரபுபாதர் வரும்போது அவங்க சீடர்கள்லாம் அப்படி துள்ளி குதிச்சு பாடுவாங்க, ஜெய பிரபுபாதா, ஜெய பிரபுபாதான். ஸோ ஆன்மீக குரு வந்து அப்படியே அவர் வரும்போது அப்படி மௌனமா இருந்தாலும் ஜாயின் பண்ணக்கூடாது. குரு முன்னாடி ரொம்ப உற்சாகமா அவரை வரவேற்கணும். அவருடைய பிரணாம மந்திரம் பாடி, அவருடைய ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடி ஆன்மீக குரு உற்சாகமா வரவேற்கணும். நீங்க பாருங்க, இன்னைக்கு அந்த வீடியோ எல்லாம் இருக்கு யூடியூப்ல. பிரபுபாதர் எப்போ ஏர்போர்ட்ல வந்தாலும் அங்க இருக்கிற டிவோட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப உற்சாகமா பிரபுபாதர் இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க காலே தரையில் இருக்காரு, பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோ? அவங்க காலே தரையில் இருக்காரு, வானத்துக்கு பூமி குதிப்பாங்க. அப்படி அவ்வளோ உற்சாகமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஆன்மீக குருவை புகழ்ந்து பேசுவதில் ஒருவன் தவறக்கூடாது. எப்பவுமே குருவை புகழ்ந்து பேசணும். என் குரு வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், என்ன மாதிரி உள்ள கீழ்நிலை ஆத்மா கூட சீடராகத்துன்னு இருக்காரு, பிரபுபாவுடைய கருணையில தான் கிருஷ்ண பக்தியில் இருக்கேன். இந்த மாதிரி எப்பவுமே ஆச்சாரியர்கள் குருவையும் பிரபுபாதையும் புகழ தவறக்கூடாது. அங்கு ஒருவன் தன்னை போலக்கூடாது. இதுதான் நம்ம எக்ஸ்பர்ட். நாங்கள்லாம் அந்த காலத்துல, நாங்கள்லாம் சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போகல, நாங்கள்லாம் காலேஜ் போகல, நாங்கள்லாம் வேலைக்கு போகலன்னு ஆரம்பிச்சிருவோம். அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்கள்லாம் 1980, 1990 அதெல்லாம் விடுங்க, இப்போ என்ன பண்றீங்க இல்லையா? நாங்கள்லாம் துபாயில் இருக்கலேன்னு ஆரம்பிப்போம். இங்க என்ன வந்து பண்றீங்க? துபாயில் இருந்ததெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன பண்றீங்க? அது அடுத்த கேள்வி. ஸோ அந்த மாதிரி ஒருவன் தன்னைத்தானே போடக்கூடாது. திருமூர்த்தத்துக்கு முன்பு ஒருவன் தேவர்களை இழிவா பேசக்கூடாது. இது பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம 32 பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் ஒரு 30 இருக்கு. இது அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவான் முன்னாடி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. இது நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம். அப்போ இதை நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் மீதி உள்ளதெல்லாம் அடுத்த வாரம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.